மைக் இருக்குல்ல நீ பண்றீங்களா? இவருக்கு சும்மா காயினை பத்தியே தெரியாது. 1 ரூபா 2 ரூபான்னு கூட சும்மா போட சொல்லி கொடுத்துருவாரு. அதனாலதான் இவரு போடல, மத்தவன்ட்ட கொடுத்துட்டாரு. அவர் நம்ம டீம் பிளேயரா வந்திருக்கும். அவ்வளவுதான். சரி, இது கேப்டன் சிரிச்சாலே. இன்னைக்கு சென்னை சூப்பர் ஸ்டார்ஸோட மேட்ச் ரொம்ப நாளா அந்த டீமை வந்து ஒரு vlog பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இன்னைக்கு வந்திருக்காங்க அண்ட் வி ஆர் மிஸ்ஸிங் சம் பர்சன்ஸ். பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு கேமும் நல்லா இருக்கும், vlogகும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப். டாஸ் வின் பண்ணா பேட்டிங்கா பவுலிங்கா? எனக்கு தெரிஞ்ச விக்கெட்டை பார்க்கும்போது பேட்டிங் எடுத்தால் பெட்டர்னு நினைக்கிறேன். பேட்டிங். ஆனால் மனசாட்சி இல்லைல்ல, எப்பவுமே பேட்டிங் தான். இல்லடா, ஒருத்த பேட்டி கொடுக்குற மாதிரி நடுவில் போன மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு கிரிக்கெட் பிளேயரு போடா, நீயும் ஒரு தொப்பியும் பேட்டியா? ஐயோ, அவன் ஏதோ பண்றான்டா. மண்ணு தின்றான், பார்த்தா தெரியல. மண்ணு தின்றான். பிச்சு எப்படி இருக்குன்னு மண்ணு தின்றான். இவன் 11th இல்லையே, இவன் என்ன பண்ணினுக்கிறான்? இவன் ஃபர்ஸ்ட் நம்ம டீம் தானா? ராஜா, மண்ணு தின்றான். ராஜா, தண்ணி தூக்குறதுக்கு இவ்வளவு ஒர்க் அவுட்டாடா? குதிரை ஓட்டு. எங்க போனா வாயே மூடுறது இல்ல. நீ கூட தான் காலை மூடுறது இல்ல. வாய மூடுறா, அதுக்கு ஒரு பேச்சு. நீயும் காலை மேட்ச் பாரு. வேற அந்த மாதிரி பேட்டிங் ஆடணும், புரியுதா? டேய், அது ஸ்டான்ஸ்ரா மோதி. ஐயோ, இந்த களிசடையெல்லாம் கேமுக்குள்ள சேர்க்காதீங்களா? கேக்குறீங்களா ப்ரோ? என்னடா ஏன்டா வைக்கப்படுற? டேய், கிரிக்கெட் மேட்சுக்கு வந்திருக்கோம்டா, இங்க ஏன்டா இவ்வளவு சோகமா உட்காந்துருக்க? கேம் பார்த்துன்னு இருக்கிறியா? உலகத்தை மறக்கணுமாடா? ஏன் இங்க மறக்கூடாது, வேற இடத்துல தான் மறக்கணும். வேற இடத்துல மறக்கணுமா? புரியலையா உன் கான்செப்ட்? அதுக்கு நாங்க ஒரு ஊருக்கு ட்ரிப் மாதிரி. அடுத்த ட்ரிப்பு போலான்றியா? நீங்க பாரு, நீ நல்லா பேசினா மட்டும்தான் இனிமே உன்னை ட்ரிப்பு கூட்டுப்பான். இந்த மேட்ச்ல நீ 3 விக்கெட் எடு, அடுத்த ட்ரிப் உனக்கு ஃப்ரீ. ஓகேவா? கஷ்டப்பட்டு பேச என்ன பண்றது? என்னடா? போ, கொஞ்சம் மூஞ்சி கேட்டு. இப்போ என்ன பண்ண? கழுத்தெல்லாம் கேம்குள்ள சேர்க்காதன்னு சொன்னா இவரதான் திட்டிக்கிறாரு. கேப்டன் தானே நம்மள சேர்க்கிறாரு. நான் பேட்டிங் கான்சென்ட்ரேட் பண்றேன், விட்டுறா கொஞ்ச நேரம். அவர் பேட்டிங் கான்சென்ட்ரேஷன் இருக்கிறாரு. என்னடா பண்ற? டேய் சென்டர் அது பைத்தியம். பெர்ஃபியூம் இல்லடா, அக்கல் எல்லாம் அடிச்சுனுக்குற. அதாவது இவர் அடிக்கும் போது எதுவும் கேக்குறது இல்ல, நம்ம அடிச்சாதான் கேக்குது. ப்ரோ உள்ளலாம் அடிச்சு தடவினுக்குறான் ப்ரோ சன்ஸ்கிரீன். வேற ஏதாவது அடிச்சு தரவே. யாரா நீ? டேய், வேணுமா? எதுக்கு? நீ கொஞ்சம் அடிச்சுக்கோ. இங்க கூட ஒரு சுக்குடு. இது இந்த கையில அடி. இது வர கண்ணுக்கு அடிச்சு விட்டுறாத. பேட்டிங் இன்னும் கண்ணு தான்டா மிச்சம். 100 போய்டும். உண்மையாலுமே கண்ணு தான் மிச்சம். கண்ணு மட்டும் தான் மிச்சம். ஆமா, அது இருந்தா தானே விளையாட முடியும். டேய், அவர் என்ன சொல்றானா எல்லாத்தையும் அப்பிடுங்கன்றாரா? ஓ இல்ல, டேய் கொஞ்சம் நவருங்கடா ராஜா. அசிஸ்டன்ட் வச்சிருக்கேன் பாரு, அடிச்சு அசிஸ்டன்ட். அதுக்கு தான் கேப்டனா போட்டுருக்கேன். ஒரு கேப்டனோட நிலைமை உனக்கு சன்ஸ்கிரீன் அடிக்கிறது வரைக்கும் அது இருக்கு. ஏய், நீ தான் பேட்டிங் ஆட போறது இல்ல, என்னத்துக்கு சன்ஸ்கிரீன் உனக்கு? அடுத்து போவோம், அதையும் வீடியோ பிடிச்சு போடுறேன். டேய், நீ போய் ஆடுற ஒரு பாலுக்கு உனக்கு வெறித்தன வேற. நீ பார்க்க போற எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சோ கடவுளே, அவன கழுவி ஊத்துனாலும் காரி துப்புனாலும் கண்டுக்கவே மாட்டான். துப்புங்க பாப்பா ஒரு வாட்டி. சார் அங்க இருந்து துப்புங்க, எங்க இருந்து துப்புனாலும் ஒரு தடவை சேர்ந்து துப்புலாம். வாங்க பாருங்க, ஒண்ணுமே பண்ணலையா? பாருங்க, அப்படியே குழந்தை மாதிரி பேச வச்சிருப்பான், ஒண்ணுமே பண்ண மாட்டான். ஒன்னெல்லாம் டீம்ல வச்சுதான் துப்பு வாங்கதான்டா செய்யணும். ப்ரோ எனக்கு ஒண்ணு புரியல, இவன் தான் 11 என்னத்துக்கு பேட் கட்டி இருக்கான்? அப்படிதான் ப்ரோ, நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் 15 பேரும் பேடப் பண்ணிடுவோம். ஓகே ப்ரோ, இந்த மாதிரி ஒரு அதிசய ஜந்து எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? இல்ல ஜந்து இல்ல, அப்படி ஜந்துன்னு சொல்லக்கூடாது, அப்படி பச்சையா சொல்லக்கூடாது, ஒரு யூகமா வேணா சொல்லலாம். சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் பார்த்தது இல்ல. டீம்ல புதுசா வந்த பிளேயர்லாம் உன்னை கலாய்க்கிறாங்களா? டேய் சொல்ற ஒரு ரித்திக் ரோஷன் மாதிரி இருக்கிறாரு. ஐயோ வாய் விட்டீங்களே. நான் ரித்திக் ரோஷன் இல்ல. ஏய் ஷாட்ரா அண்ணனை பேசணும்னு தான் 4 போகுது. சார் 2 யூனிசெக்ஸ் சலூன் வச்சிருக்கான்.
விண்டா ஆமா வலசராத்துல ஒண்ணு இருக்கு, நுங்கம்பாத்துல ஒண்ணு இருக்கு. பேர் வந்து பிளேயிங் செசஸ். இப்படி கிரிக்கெட் விளாக்லாம் எடுப்போம். இந்த மாதிரி விளம்பரப்படுத்தினா 2 ஹேர் கட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கான். அது வேறயா? நீங்களும் ஒரு தடவை பிளேயிங் செசஸ் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 ஹேர் கட் ஃப்ரீ. சார் ஆனா அப்ப கூட ஒரு சார் அப்ப கூட சொல்ல மாட்டேன். கடையை பத்தி நிஜமாதான் அவன் சும்மா சொல்லுவாங்களா? ஏங்க அவன் இல்லைங்க, உண்மையிலே. சீரியஸாவே ஏன் இப்படி பண்றீங்க? ஏய் சரி இங்க பாரு டேய். ஜாஸ்தி தான். இரு நான் ஒன்னு சொல்றேன். இனிமே ஒண்ணு பண்ணலாம். சென்னை சூப்பர் ஸ்டார்ஸ்ல ஒரு டிஸ்கவுண்ட் 3 விக்கெட் எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஃபேஷியல் ஒரு ஹேர் கட் ஃப்ரீ உங்க கடையில. 100 ரன் அடிச்சாங்கன்னா மாசத்துல 3 சர்வீஸ் ஃப்ரீ. ஓகேவாடா? ஓகேவா? நான் சூஸ் பண்ணிப்பேன் சர்வீஸ். அக்ரிமெண்ட் 50 ரன்ஸா ஒரு ஹேர் கட் ஃப்ரீ. அப்ப ஏகேக்கு தான் வந்து ரெகுலரா அதாவது 50 ரன் அடிச்சா பாதி மொட்டை, 100 ரன் அடிச்சா முழு மொட்டை. முடிவு பண்ணி நீங்களே. பிளேயரா ஏய் ஷாட்டா டேய். ஷாட்டா பிளேயரா கிரேட் ஷாட்டா பாய். பைச்சு விடு. எங்க டீம்ல வந்து அனில் ப்ரோ தான் நம்பிக்கை நட்சத்திரம். ஆக்சுவலி அவர் வந்து எக்ஸ் ரஞ்சி பிளேயர் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கால வந்து கவுண்டி கிரிக்கெட் ஆடினவர். ஸோ இந்த டீமோட மிகப்பெரிய தூண் அனில் ப்ரோ. ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. நீங்க பேசிட்டு இருக்கீங்களா, அதனால அப்படியே விட்டேன். அடுத்தது பேட்டிங், என்ன பேசுறதுன்னு தெரியாம கொஞ்சம் அவருக்கு கிரிக்கெட் அப்படின்னா அந்த கிரிக்கெட் கான்சென்ட்ரேஷன், அடுத்து ஆக்டிங்னா அந்த ஆக்டிங் கான்சென்ட்ரேஷன். பாருங்க அங்க தெரியுது பாருங்க ஒரு குரூப். அந்த மாதிரி வளன்னு தொடர்ந்து பேசாம ஃபுல் கான்சென்ட்ரேஷன்ல இருப்பாரு. சூப்பர், நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆகட்டும். வந்து கெட்ட வார்த்தைலாம் பேசாத, புரியுதா? டீசெண்டா பிஹேவ் பண்ண. வந்தானடா டீசெண்டா பிஹேவ் பண்றா கிருஷ்ணா. பிளேயிங் சிசர்ஸ் ஓனர்னா நீ பெரிய ஆளா நீ? ப்ரோ வெல் பிளேட் ப்ரோ, வெல் பிளேட் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இன்னும் ஒரு ரன் ப்ரோ அடிச்சிருந்தீங்கன்னா 50 ப்ரோ. சூப்பரா இருந்துரு. என்ன ப்ரோ மேட்சுக்கு லேட்டா வந்துருக்கீங்க? ஆமா ப்ரோ. சரி இவர் யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அஜய் பரத் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் எங்க டீமோட ஒரு செம பேட்ஸ்மேன். ஸோ ஓப்பனிங் வேணும்னு நேற்று தான் மெசேஜ் போட்டாரு. ஆனா மேட்சுக்கு கரெக்டா ஒரு 8:30 மணிக்கு பண்ணுமா? பதிவு கன்ஃபார்ம் பண்ணு ப்ரோ. மேட்ச் 6:30 மணிக்கு ப்ரோ. 2 டவுனே முடிச்சிட்டாங்க. ஆனா இப்பதான் வரீங்க. என்ன நைட் ஷூட்டா? ஆமா ப்ரோ, நைட் ஷூட். என்ன ரொம்ப சைலண்டா சொல்றீங்க? உண்மையிலேயே ஷூட்டு தானா? அவங்க ஒய்ஃபும் பாப்பாங்க, அதனால பயந்து சொல்லிட்டாரு. ஷூட் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, பேட பண்ணுங்க ப்ரோ. மணி என்னடா என்னது? சத்தமா பேசு. 8. சரி உன்னை எத்தனை மணிக்கு மேட்சுக்கு வர சொன்னேன்? 6:15. சரி ஓப்பனிங் பேட்டிங் கேட்டல. அப்ப எப்படி 8 மணிக்கு வந்தனா எப்படி போய் ஓப்பனிங் பேட்டிங் ஆடுவ? பக்கத்துல அடுத்த டீம்ல போய் பேட்டிங் ஆடுவியா? நம்ம bowling போறோம். சரி என்ன பண்ணிட்டு வர நீ? தூங்கிட்ட. இந்த மூஞ்ச நல்லா பாத்துக்கோங்க. இங்க வாடா, உள்ள வாடா கொஞ்சம். இந்த பாருங்க, இந்த மூஞ்ச நீங்க நல்லா பாத்துக்கோங்க. இந்த பீஸ் எப்படி 2 சலூனுக்கு ஓனரோ அது மாதிரி இது வந்து பாண்டிச்சேரியில ஒரு 5 ஒயின் ஷாப்புக்கு ஓனரு. ஊரெல்லாம் குடிக்க வைப்பான், நான் இவன் குடிக்க மாட்டான். ஆனா இந்திரிக்கிறது 8 மணிக்கு மேட்சுக்கு 6 ஓப்பனிங் பேட்டிங். ஓப்பனிங் அதாவது சில மூஞ்சிங்களை பார்த்தா நல்ல வார்த்தை வரும், சில மூஞ்சிங்களை பார்த்தா அசிங்கமா திட்டணும்னு வரும். இருக்கு ஒரு நிமிஷம் நல்ல க்ளோஸ் அப்ல பாருங்க. கமெண்ட்ல எப்படி ஆமா கழுவி ஊத்தி மூஞ்சி க்ளோஸ் அப்ல காட்றா. அதே பார்க்க பாண்டிச்சேரியில நேரா கிளம்பி வந்துருவோம். போன தடவை அன்லிமிட்டட் பால் வந்த பால இப்படிட்டான். நாங்க கூட சரி பீட்டர் ஆயிட்டா ஒரு பால தாண்டிட்டான்னு பார்த்தோம். அம்பேர் கை தூக்கிட்டான். என்னடான்னு கேட்டா இல்ல பின்னாடி கேட்ச் இருக்கு. ஆக்சுவலா என்னன்னு பார்த்தா ஹாப்பி டென்ட்ட மறந்து வச்சுட்டு உள்ள போயிட்டான். அது குளிங்க இருக்கே. சரி கேளு ப்ரோ, நீ உன் கண்டென்ட்காக கிரியேட் பண்ற. 4 வருஷமா நீ கண்டென்ட்காக கிரியேட் பண்ணி என்ன 4 வருஷமா பான சட்டில சோறு சாப்பிட்டாங்க எல்லாம் நீயே தான் பரிமாறிட்டு இருந்த மாதிரி பேசுற. 4 வருஷமா கடவுள் வந்து மைண்ட் வைஸ் சொல்லிக்கிறாரு, வேணாம்மா அவசரப்படாதம்மா, வேணாம்மா அவசரப்படாத. 4வது வருஷம் கடுப்பாய் குழந்தைய குத்துக்கிறாரு. நீ யோசிச்சு பாரு, 4 வருஷம் கடுப்பாய் கொடுத்த இதுங்களே இவ்வளவு தருதலைங்கன்னா இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதாவது பரதேசி நீ 1 வருஷம் தள்ளி பிறந்திருந்தா வச்சுக்கோ, உன் தம்பி பிறந்திருப்பான், உன் குடும்பமே நல்லா இருக்கும். எப்படி சிரிக்கும் பாரு. நீ எல்லாம் சொல்றியே 3 பேராமே 3 பேராமே. ஆமா ப்ரோ, 2வது பையன் பிறந்திருப்பான்ல, இவன் வந்து வேலையை காமிச்சிட்டான். அதனால இவன் மூத்த பையன் தான். இவன் வச்சுக்கிற வாட்ச் 1.5 லட்சம் ரூபாய், போன் 2 லட்சம் ரூபா, அது இல்லாம இன்னொரு போன் 1.5 லட்சம் ரூபாய் வச்சிருப்பான். எல்லாம் வச்சிருப்பான். ஆனா என்ன பிரச்சனைனா கடையில வந்து டெய்லி 20 ரூபா பேட்டா கொடுப்பாங்க தெரியுமா? அதே மாதிரி இவனுக்கும் 20 ரூபா கொடுக்குறாங்க. காசுன்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு 20 ரூபா தான் கொடுப்பாங்க.
ஆக்சுவலா இவர் தான் வந்து எங்க டீமோட 16 ஒன் ஆஃப் த ஓப்பனிங் bowler. அதாவது என் கூட ஓப்பனிங் ஸ்பெல் போடுறது பிளஸ் செம்ம ஹிட்டர் செம்ம பேட்ஸ்மேன். இவர் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஜாலியா ஒண்டர்லால போய் இந்த வாட்டர் ஸ்லைடு போகும்போது இடுப்புல இடிச்சு ரிப்ஸ் பிராக்சர் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு சத்தியமா தெரியல. நான் என்ன சொன்னேன்னா, போலிங் போடாதீங்க, பேட்டிங் ஆடுங்க சொன்னேன். ஆனா இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, உஷாரா ஒயிட்ஸ்ல வந்துட்டா எங்க கூட்டு போய் நிக்க வச்சிருவானு தெரிஞ்சுக்க பாருங்க. அப்படியே ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக். ப்ரோ உதய் வேற லெவல் ப்ரோ. எது நெஞ்சில பிராக்சர்னா? ஆமா ப்ரோ, ஒரு நிமிஷம் தூக்கி காட்டு ப்ரோ. அவருக்காக கேக்குறாரு ப்ரோ. நீ மாவு கட்டு போட்டுருக்க. அவன் கேட்டான் மாவு கட்டு போட்டுக்கிறியா இல்லையான்னு நீ காட்டினா மட்டும்தான் டீம் நாங்க நம்புவோம். எங்க ஒரு தூக்கி காட்டு. அவருக்காக அவர் எல்லாரும் பசங்களை கூட இப்படிதான் போவாங்க. இவரு மட்டும் ஏன் ஃப்ரண்ட்ல இருக்கிறாரு? ப்ரோ கேட்ட ப்ரோ கேட்ட கேள்வி எதுக்கும் ரெடியாவே இரு, எதுக்கும் ரெடியாவே இரு. போலிங் போடாலும் போட வரும். ஆஸ்பின் அதான் சொல்றேன். ஆஸ்பின் ஒயிட்ஸ் இருக்குது, ஷூ இருக்குது, எல்லாமே இருக்குது ப்ரோ. நான் தான் எவ்வளவு பெரிய பிளேயர் ஆக்கி வச்சிருக்கேன் உங்களுக்காக. யாரு? உதய். எவ்வளவு ப்ரோ? ப்ரோ 250 கன்ஃபார்ம் வேணும் ப்ரோ, இல்லனா கஷ்டம். அவருக்கு நல்லா படிச்சு தனுஷ்க்கு. யார பத்தி பேசுறீங்க? கேப்டனை பத்தி யாருமே பேசலையே. கேப்டனை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. வீடியோ ஃபுல்லா ஆயிடும். மெமரி நான் தான் கேப்டன். மெமரி வந்து ஃபுல் ஆயிடும். சொல்றா? ஆமா, அது பண்ணின்னு பார்த்தா உன்னை 11 பேருக்கு 11 விதமா ஒண்ணு சொல்லுமே. அதான் இந்த எனக்கு பாராட்டு பிடிக்காதுடா. பேட்டிங் என்ன தெரியுமா பண்ணுவாரு? போவாரு, இந்த பம்ப் அடிப்பாங்க தெரியுமா, அப்படின்னு ஒரு 4 போயிடும். அது ஒண்ணு. ஆமாமா, 4 போகுதா இல்லையா? அதான் அத பார்த்தேன். ஏய், போன மேட்ச் வின்னிங் ஷாட் பார்த்தல, ஹார்திக் பாண்டியா மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணிட்டாரு. அனில் ப்ரோ 50 அடிக்க வேண்டியது. ஐயோ, நீங்க தெரியல, அனில் ப்ரோ வந்து 50 அடிக்க வேண்டியது. ஹார்திக் பாண்டியா மாதிரி மேட்ச வந்து அவரை 50 அடிக்க கூட தடுத்துட்டாரு. ஒரு மனுஷன் பேசுறாரு. தோனி கூட தான் ஹெலிகாப்டர் ஷாட், அது புதுசா இருந்தது. ஹெலிகாப்டர் ஷாட்னு பேர் வச்சாங்கல. அப்ப எனக்கு ஷாட் என்ன சார் வைக்கிறீங்க? அந்த ஷாட்டுக்கு என்ன சொல்றது? பம்ப் ஷாட். பம்ப் ஷாட். அடுத்து போலிங் பத்தி பேசுறா சார். வாங்க உள்ள வாங்க சார். போலிங் வந்து பேட் கட்டிருக்கேன். வாங்க உள்ள வாங்க. பேட்டிங் என்ன ஷாட் சொல்லு? அதுதான் பம்ப் ஷாட் அப்படின்னு வரும். அவ்வளவுதான், போயிடும். அங்க போயிரு. போலிங்டா. போலிங் வந்து பேட் கட்டிருக்கேனே, ஏதோ பண்ண போறான். அது மட்டும் தெரிஞ்சு பேக்ல கவர் பண்ணு. அதுதான் முக்கியம். எப்பவுமே கேப்டன் அங்க பார்த்தாதான் நல்லா இருக்கும். இங்க பாரு, இப்படி வந்து பாரு. இப்படிதான் போவாரு. அத நான் வீடியோ ப்ரூஃபே வச்சிருக்கேன். திருப்பி அதாவது ஓப்பனிங் பவுலரை பார்த்து பாரதேசி பையல நான் இப்படிதான் போய் போலிங் போடுவேன். வீடியோ ப்ரூஃப் இருக்கு. நியாயமான எடிட் பண்ணி அதுல போடு. கலாச்சார அன்னைக்கு எப்படி வந்த இரு நீ வந்து எடிட் பண்ணிடுவ. இத பாருங்க. அதான் அதுக்குதான் எடுத்தேன். நான் விவரமானவனாச்சு. ஒரு நிமிஷம் கேமரா இந்த பக்கம் திருப்பேன். உதய் ப்ரோ, நீங்க சொல்லுங்க கேப்டன் பத்தி. கேப்டன் பத்தி எதுவுமே சொல்றதுக்கு இல்லங்க. அட பாய் பெருசா. ஏய், ஏதோ ஒண்ணு கட்டி வச்சு அடிச்ச மாதிரியே சொல்லிருக்கேடா. ஏய், தங்கமானவர் சொல்லிட்ட. அவர் ஏதாவது சம்திங் ஏதாவது குடுத்தாரா? இந்த மாதிரி சொல்லுன்னு சொன்னாரா? ஏதோ சொல்லுங்க. நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு இந்த வீடியோல பாருங்க. இந்த ஒயிட்ஸ் தான் கேப்டன். பாவிங்களா? டேய் ஏண்டா, உங்களை எல்லாம் மேட்ச் கூட்டி வரது எவ்வளவு பெரிய தப்பு இப்பதானே தெரியுது எனக்கு. அடுத்த வீடியோல பாருங்க, இவர் ஒரு நடிகர்னால நல்லா சமாளிப்பாரு. இத பாருங்க, நடிகர்னால இதை சமாளிச்சிருவாரு. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து இத பாருங்க நடந்து பாருங்க. அடுத்து அப்படியே நடிகரை மாத்திடுவாரு. அட பாவிங்களா? சோ அதனால உண்மைகள் இது. ஏய், அடுத்த மேட்ச்ல இருந்து ப்ரோ, அடுத்த மேட்ச்ல இருந்து இவன் வந்து 12 சப்ஸ்டிட்யூட், இவன் 12th மேன். குட்டி சிஎஸ்எஸ் ஆல் ஃபார்ம். ஏய், 12th னா அப்ப bowling எல்லாம் இங்க பாரு, ஓல்ட் பீப்பிளா இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க டீம் படி. சோ நம்ம எல்லாம் எங்க ஆடணும்? யாரு இவன்? எங்க யங்ஸ்டர் தான். ஆனா 12th சொல்லிருக்காங்க. நீ 12th வந்து பேட்டிங்கா bowling-ஆ? ரெண்டுமே சார். ரெஸ்ட் வாட்டர் பாய். எஸ், ஓகே. நான் வாட்டர் கொடுத்தாதான் உங்களால விளையாட முடியல. நாக்கு தள்ளி செத்து போயிடுவீங்க உள்ள. சரி, வீடியோ கட் பண்ணி பேசினே. பேட்டிங் ப்ரோ. இந்த இன்னிங்ஸ் உங்களுக்கு ப்ரோ பேட்டிங் பேட்டிங் ப்ரோ.
இதான் கேப்டன் நம்பர் ஃபங்க்ஷன். நான் எல்லாரையும் நீங்க என்ன தப்பா கால்குலேட் டேய் வாடா டேய் பால் எடுத்து குட் 50 டா ஓகே இல்ல குட்றாங்க 50 பேட் அப் ஏய் கேப்டன் சிவன் எசெட் இருக்கீங்க. டயர்டா வரும்போது என்னதான் கலாய்க்கிறா நீ? உனக்கு ஒரு வேலையே கிடையாதுடா அவனுக்கு. குட் பேட்டிங் பாய்ஸ். 231 டார்கெட். ஆக்சுவலா இந்த கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் பேசபிள் தான். நம்மளோட பவுலிங் ஸ்ட்ரென்த்துக்கு அது கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். ஒரு 150 டார்கெட் வச்சுட்டு விளையாண்டோம் அப்படின்னா கன்ஃபார்மா வந்து have this match. Okay ba? So cheers boys, cheers boys. Cheers sir. Winning is an emotion boys. Cheers. இருங்க 11 பேர் போய் ஃபர்ஸ்ட் போறோம் அப்படியே உள்ள போடுங்க. உள்ள போடு பாலா உள்ள போடு. டேய் நீ இருடா. ப்ரோ நீ உள்ள ரெடி ஆயிட்டு வந்திருக்கேன் கப்பு. ப்ரோ அங்க உள்ள ப்ரோ உள்ள ரெடி ஆயிட்டு ப்ரோ உள்ள வந்துருங்க. எவ்வளவு ஆயிருக்கு? ப்ரோ எவ்வளவு ஆயிருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கரெக்ட்டா இருக்குது. ப்ரோ அடுத்து மாத்தி பண்ணிக்கலாம். அவன் எப்படியும் கூப்பிட்டா வர மாட்டான். ப்ரோ 11 இருக்குல. யாரு கேட்டா உள்ள வந்து? நானே உள்ள வந்துட்டேன் வா. டேய் சரி சிங்க 4 ஏ விட்டா சொல். இல்ல ஃபைனல் இல்ல. டேய் நீ ஏன் 6 விட்ட நான் கேட்டனா? ஓ நீ இப்படி வரியா? அந்த லெஃப்ட் ஹேண்டர் நீ ஃபர்ஸ்டே கல்லில கேட்ச் எடுத்துந்தனா மேட்ச் முடிச்சிட்டு இருக்கலாம். நீங்க வந்து வீடியோ ஃபேமஸ் ஆகும். ப்ரோ ஓகே பண்ணுங்க. யாரு ரெண்டு பேரும் யாரு பேச ஒன்னு பண்ணுங்க ரெண்டு பேரும் ப்ரோ ஓப்பனிங் பேட் சம ப்ரோ ரெண்டு பேருமே நீங்க நின்னதுதான் அந்த கேமே பதற வச்சிட்டீங்க சூப்பர் ப்ரோ இல்ல அவர் ஏன் பேசுறாருன்னா லாக் பண்ணிட்டு இருக்காரு கிரேட் கேம் பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி செமையா இருந்துச்சு உள்ள 1000 ஃபன் பண்ணாலும் கேம்னு வரும்போது அப்படியே நெருப்பா இருப்பாங்க தட் இஸ் சென்னை சூப்பர் ஸ்டார்